எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் 10/8/2026 திங்கட்கிழமை, தட்சிணாயனம் பராபவ ஆண்டு ஆடி மாதம் 25ஆம் நாள், பிரதோஷம் தேய்பிறை. நாளை சிவராத்திரி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. குளிகை 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை. இன்றைய தேதி திரையோதசி திதி. இன்று யோகம் வஜ்ரநாம யோகம். இந்த கரணம் கரசை. இந்த நட்சத்திரம் 12 மணி வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. முழுமையான சந்திராஷ்டம் விருச்சகத்திற்கு இன்று உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கடகத்தில் குரு சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஆடி மாதம் 25ஆம் நாளுக்கு வந்துட்டோம். அதாவது இந்த மாசமே, இந்த ஆடியே அன்னையின் மாசம். ஆடியே அன்னையின் மாதம். அன்னையின் மாதத்துல நம்ம எல்லாமே செஞ்சுட்டே வரோம். செஞ்சிட்டோங்கிறத விட செய்யணும். புரியுதுங்களா? கூழ் வார்த்தல், இந்த வேப்பிலையை கரைச்சி மஞ்சள் தண்ணி கரைச்சி ஊடு ஃபுல்லாக தெளிக்கிறது, ரொம்ப கிராமத்துகளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புரியுதுங்க? அதுவும் இந்த காவேரி கரையில் இருக்கிற மக்கள்லாம் அந்த ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டு வந்து, சேலம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி நோம்பிலாம் பார்த்தீங்கன்னா அதி விமரிசையாக நடக்கும். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு ஊர் செழிப்பா இருக்குன்னா அந்த ஊர்ல இதெல்லாம் நடக்குதுன்னு அர்த்தம். ஊர்ல பிரச்சனை இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குதுன்னா அங்கே வழிபாடு இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஊரில் தொடர்ந்து சில அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்குன்னா அந்த ஊர்ல சனீஸ்வரர் நாடகம் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒரு வழிபாட்டு முறையில தான் சரிப்படுத்துறது. பரிகாரங்கள் தான் இதெல்லாம். அப்போ இந்த ஆடி மாதம் அப்படி பிரசித்தி பெற்ற நாட்கள் இன்னும் குறைவான நாட்களே இருக்கிறது. யாரெல்லாம் வழிபாடு பண்ண முடியலையோ அவங்க திரும்ப வழிபாடு பண்ணி அவர்கள் வாழ்க்கையை ஏற்ற மிகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய காலபுருஷத்தின் முதல் ராசியான மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால சிறப்பான பலன்கள் நிறைய உண்டு. எங்க சார் நீங்க பலன் உண்டுன்னு சொல்றீங்க? எங்களுக்கு எப்போதான் அடி விழுந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இது யார் சொல்லுவா? அதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணிக்காரங்க கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பரணி அஸ்வினி ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு போயிடுவாங்க, கேது 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஆனா பரணி எல்லாம் பண்றோம், உழைக்கிறோம், ஓடுறோம், என்ன ஒண்ணு ஏதாவது ஒரு கண்டினியூஸ் காலிலே இருப்பாங்க மேஷம். புரியுதுங்களா? இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னா நினைக்காதீங்க, எல்லா பலனும் உண்டு. தேவையில்லாத விக்ரமாதித்ய ராஜா தோல்ல தூக்கி தொங்கினா மாதிரி எதையாவது தோல்ல போட்டு ரொம்ப கதை சொல்லினே உட்காந்துருக்க எல்லா தொந்தரவையும் கழட்டி விட்டு நீங்க நல்லா இருங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பான ஒரு இடத்துக்கு போய் நிற்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. எந்த கிரகம் எது செய்திருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி. இப்போ ராசி அதிபதி சந்திரனோட பயணம் படுறாரு. புரியுங்களா? நிறைய யோசனை வருது, நிறைய முயற்சி மேற்கொள்ளலாம். வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பக்தி மேலோங்கிற அமைப்பு. சந்திரனின் பயணமாக இருந்தாலும் சூரியனோட பயணமாக இருந்தாலும் ராசி அதிபதியின் பயணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கு. அது நீச்சமா இருந்தாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, 5 இடத்துல இருந்தா உங்களுக்கு நன்மைகள் ஆகும். புரியுதுங்களா? தேவையில்லாத வேலைகள் ஈடுபட மாட்டீங்க. பக்தி மேலோங்கும். தொலைதூர பயணங்கள், மலைவாசஸ்தான பயணம் அப்படிங்கலாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஆடி மாதத்துல அம்மிகள்லவே பறக்கும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த பிரச்சனையாலும் பறந்து போயிடும். ரிஷபத்திற்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க பெறும். காத்திருங்கள்,
கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அப்படி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. மிதனராசி என்பவர்களே, மிதனத்தை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயின் பயணம்ங்கிறது வந்து ஒரு சிறப்பான பயணங்களாக இருந்தாலும் ரெண்டுல வந்து குரு சூரியன் புதன். இப்போ ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு போயிட்டே இருக்கும். செஞ்சும் அதுல நன்மை அடையக்கூடியவங்க யாருன்னா மிதன ராசிக்காரர்கள் தான். எல்லா வாய்ப்புமே உண்டு. சிரமமின்றி ஜெயிக்கக்கூடியவங்க மிதனக்காரர்கள். இன்னைக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயரும். கடகராசி என்பவர்களே, குரு சூரியன் புதன் ரொம்ப அற்புதமான பலன். அதாவது சொல்லணும், தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா போதும், ரொம்ப அற்புதமா எல்லாமும் உங்க காலடிக்கு வந்து நிற்கும். இன்னும் 2 விஷயம், உடல்நிலை கவனமா பார்த்துக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிருங்கள். நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் போதா, அதுவா வந்துடும். அது பின்னாடியே ஓடி போய் நீங்க மன உளைச்சல்லாம் அதுவும் மன உளைச்சல்லாம் இப்படிலாம் போற அளவுக்குலாம் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது சிறப்பை தரும். கடகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள். சிம்மராசி என்பதில் சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம் உண்டு. கேதுவின் பயணம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்ல விஷயங்களை தரும். அதாவது சகோதர வழியாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். பணம் தொலையும், கையிருப்பு சுருங்கும். சிம்மம் கவனமா இருந்தா அதனால அதை தவிர்த்துக்கிட்டாவே போதும். வாழ்வத்தின் தொடக்க நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரை சிறப்பு. சந்திரனின் பயணம் 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப மதிப்பு மரியாதையை உங்களை உயர்த்தி காட்டும். நீங்க செய்யற விஷயத்த நிறைய பேர் கேட்க வைக்கும் உங்களை. பரவாயில்ல, நீங்க சொல்றது எனக்கு நல்லா இருந்தது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிதத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்லாம் இந்த நாள்ல கிடைக்க போறோம். ஏன்னா புதன் வந்து இப்போ குருவோட பயணம் பண்றாருங்கிறது, ஆசிய பயணம் பண்றாருங்கிறது தொழில் வாய்ப்புகளை பிரம்மாண்டமா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க ஒரு சந்துக்குள்ள இருந்தீங்க, ஓரமா இருந்தீங்கன்னா பிரம்மாண்டம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் வந்து கன்னிக்கு இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால வந்து நன்மைகள் ஏராளம். புரியுதுங்களா? ராசி அதிபதி விரயத்தில் இருக்காரு. அவர் ராசிக்குள்ள வர்றதுக்குள்ள எல்லாமே மாறி கொடுத்துரும். அது குருவின் பார்வை 2ஆம் இடத்துல. இது ரெண்டுமே ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது கிடைச்சிரும். ஒரு பிள்ளைகள் விஷயமாகட்டும், புதிய கல்வி விஷயமாகட்டும், உங்களுக்கே புதிய பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆகட்டும், பார்த்தீங்கன்னா வழி எங்கிருந்தோ வழி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல அற்புத பலன்கள்லாம் கிடைக்கப்பெறுகிற நாளாக இந்த நாளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரம் முழுமையான இருக்கிறதுனால வந்து புதிய முயற்சியை தவிருங்க. அன்றாட பணிகளை செய்து வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பொதுவாக வந்து திங்கட்கிழமை அம்பாள் வழிபாட்டுக்கு போங்க, அல்லது பெருமாள் வழிபாடுக்கு போங்க. இது ரெண்டுமே வந்து விருச்சிகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நல்லது செஞ்சு கொடுக்கும். ஏன்னா நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாகத்தான் நாளாகுது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள், தனுசுவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். ராசி அதிபதி அப்படிங்கிறது வந்து 8ல் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ராசியின் பார்வை, அந்த குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறது. 12ஆம் இடத்துல இருந்து விரயத்தை எல்லாம் வந்து தவிர்த்து கொடுத்துரும். அவங்களுக்கு வந்து பெரிய ஆதரவு, மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த நாள்ல இருந்து எல்லா செல்வமும் உங்களை வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தோன்னு தெரியாது. இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி, உங்களை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாள் உங்க ஒரு தொழில் செஞ்ச கஸ்டமரே கம்மி அப்படின்னா கஸ்டமர் கூட்டிடுவாங்க. இந்த நாள்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் அதிகப்படுத்திடும். பொருளாதார வரவுகள் மேன்மைப்படும். புதிய கல்வி அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் செல்வதற்கான அமைப்புலாம் மகரத்துக்கு இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பு. போட்டி பந்தயங்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுக்கிற அமைப்பு. நான் நல்லா எக்ஸாம் எழுதினேன், ஜெயிச்சுட்டேன். புதுசா ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை கத்துக்கிட்டேன், ஜெயிப்பீங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பு. அதாவது ரொம்ப பொறுமையா இருந்து ஜெயிக்கிறவங்க வேற,
டென்ஷன் ஆகியே ஜெயிக்கிறவங்க வேற. நீங்க பொறுமை தான் உங்களுக்கு இந்த காலத்துல கை கொடுக்கும். புரியுங்களா? சனியின் பயணம் மிக பொறுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். பாத வலி கால் வலியை கொடுத்து கொண்டே இருக்கும். என்னாச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னா எதுவும் ஆகல, சனி பயணம் பண்றாரு, இவ்வளவுதான். இப்படி எடுத்துக்குங்க. என்ன பயணம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, காக்கை எச்சமிடும், இல்லை நமக்கு ஏதாவது தேவையில்லாத பொருள் நம்ம மேல பட்டு போ, நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், பார்த்துருக்கலாம். அதெல்லாம் தவிர்த்து யாரும் எதுவும் செய்யல, கிரகங்கள் நமக்கு கொடுக்கின்றது, இறைவன் நமக்கு கொடுக்காருன்னு ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை ஜெயிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.